வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் என்ன படத்தை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பெட் அப்படின்னு ஒரு படம் தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த், சிருஷ்டி டாங்கே, பிளாக் பாண்டி, ஜான் விஜய் இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுற நம்ம ஸ்ரீகாந்த், பிளாக் பாண்டி, விஜே, பப்பு, விக்ரம் இவங்க எல்லாருமே ஒரு நண்பர்களாக இருக்காங்க. ஒரு கால்கேலாக நம்ம சிருஷ்டி டாங்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த 4 பேரும் அவங்கள அழைச்சிக்கிட்டு ஒரு ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா போகிறாங்க. ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க. ஆனால் அவங்க நினச்சது அங்கே நடக்கலை. இதற்கிடையில் திடீர்னு நம்ம சிருஷ்டி டாங்கே காணாமல் போகிறாங்க. நண்பர்களில் ஒருத்தங்க கொலை செய்யப்படுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் அதிகாரியாக நம்ம ஜான் விஜய் இதில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே சிருஷ்டிக்கு என்ன ஆணுச்சு, கொலையாளி யார், இதுதாங்க த பெட் அப்படியோட கதை அப்படின்னு சொல்லாங்க. ஊட்டியில் ஒரு ரெசார்ட் அறையில் நடக்கும் இந்த பெட் கதை சொல்கிறதா இந்த படத்தில் நகருதுங்க கதை. ஒரு மாதிரியான கிளு கதை தான் அப்படின்னு நாம் நினச்சி போனால், ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த கதையில் வந்து ஸ்ரீகாந்தா என அப்படின்னு சந்தேகம் வர முடியாது. அவர் நல்லா நடிச்சிருக்காருங்க. 4 நண்பர்களை கொஞ்சம் நல்லவராக அவர் இருக்கார். மற்ற நண்பர்கள் எல்லாமே ஒரு சிருஷ்டி மீது வேறு ஒரு பார்வையில் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீகாந்த் சிருஷ்டி டாங்கவே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி கதையில் ஒரு ட்விஸ்டெல்லாம் நடக்குங்க. படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 4 நண்பர்கள் ஊட்டியில் அடிக்கிற லூட்டி, அப்புறம் இளம் ஆண்கள் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டரு. ஆனால் சிருஷ்டி டாங்கே எப்படி இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க நமக்கு கேள்வி வருது. ஏன்னா அவங்க ஒரு கால்கேலாக நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த மாதிரி ஒரு ஆபாசமோ ஒரு கவர்ச்சியோ இல்லாமல் கொஞ்சம் அழகாகவே காமிச்சிருக்காரு நம்ம டைரக்டருங்க. 4 நண்பர்களை பிளாக் பாண்டி தனது காமெடித்தனத்தில் ரொம்பவே கவனமாக இருக்காருங்க. சிருஷ்டியோட அம்மாவாக திவ்யான்றவங்க நடிச்சிருக்காங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்க பணத்தை தவறாக செய்கிறாங்க, உல்லாசம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு போய் ஒரு கொலை நடந்து சிருஷ்டிக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு படத்தை நல்லாவே எடுத்திருக்காரு நம்ம டைரக்டரு. காம படமும் இல்லாமல் த்ரில்லரும் முழுமையாக இல்லாமல் ஒரு விதமான படத்தை முகம் சுளிக்காமல் எல்லோரும் பார்க்கும்படி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.